டெல்லியை சேர்ந்த சாயா சர்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணி நேத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போடுறாங்க அழுதுகிட்டே. அது சோசியல் மீடியால வைரல் ஆகுது. அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஒரு ஹிந்து பெண். நேத்து நவராத்திரி அதுவுமா ஸ்விக்கில போய் வெஜிடேரியன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். டெல்லியில இருக்கக்கூடிய லக்னோவி கபாப் பராட்டா அப்படிங்கிற கடையில இருந்து ஆர்டர் பண்ணேன். ஆனா எனக்கு நான்வெஜ் பிரியாணி அனுப்பிட்டாங்க. நான் தெரியாம அதுல இருந்து 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு கதறி கதறி அழறாங்க. வேணும்ட்டே தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு ஹிந்து பெண். அதுவும் நவராத்திரியும் அதுவுமா இப்படி என்ன நான்வெஜ் சாப்பிட வச்சுட்டாங்களே அப்படின்னு பேசி அழுது புலம்பி இவங்க போட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி டெல்லி போலீஸ் இதுல சுவமோட்டோவா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை இன்னைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட் மெனுவை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வெஜிடபிள் பிரியாணி அப்படிங்கிற ஆப்ஷனே இல்ல. லக்னோவி சிக்கன் பிரியாணி இருக்கு, லக்னோவி மட்டன் பிரியாணி இருக்கு, பிரியாணி ரைஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்குது. பிரியாணி ரைஸ் ஒன்லினா மீட் பீசஸ் இல்லாத வெறும் குஷ்காவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நீங்க அவ்ளோ பியூர் வெஜிடேரியனா இருந்தா நவராத்திரி டைம்ல எதுக்கு வெஜ் கம் நான்வெஜ் ஹோட்டல்ல இருந்து வெஜிடேரியன் ஆர்டர் பண்றீங்க? உங்களுக்கு தான் நிறைய பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருக்கே, அதுல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கலாமே. சரி, ஆர்டர் பண்ணி சாப்பாடு வந்துருச்சு, அது நான்வெஜ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இத வேணும்ட்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு அழுது புலம்பி ஒரு வீடியோ போடுறதுக்கு பதிலா சம்பந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் அணுகி விளக்கம் கேட்டிருக்கலாமே. இந்த அம்மா அதையும் பண்ணிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, மேனேஜர் தான் இத பேக் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு, தெரியாதனமா 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டீங்க. இப்ப என்ன உயிரா போயிடுச்சு? அப்போ இதுல இருந்து யோசிச்சு பாருங்க, என்ன விதமான ஒரு கருத்தியலை இந்த சமூகத்துல விதைக்க முயற்சி பண்றாங்க. சைவம் சாப்பிடக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள், பியூர் வெஜிடேரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வசந்தது. அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள்லாம் குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. அரசியல் அமைப்பு சட்டம் எதுலயாவது சொல்லிருக்கா வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு பதிலா நான் வெஜிடேரியன் ஃபுட் அமிச்சா உடனே அவங்களை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு? இல்ல அதிகபட்சம் ஒரு கன்சியூமர் கோர்ட்லயாவது அப்படி சொல்லிருக்கா? நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வரலன்னா அதற்கான காம்பன்சேஷன் கேட்டு பைசாவை திருப்பி கொடுக்க சொல்லலாம், அது ஒரு விதம். இல்ல, நான் ஆர்டர் பண்ணதுக்கு மாத்தி வேற ஆர்டர் கொடுத்திருக்கீங்க, நான் கொடுத்த ஆர்டர் நீங்க எனக்கு டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது வேற விதம். இது ரெண்டும் இல்லாம சோசியல் மீடியால ஹிந்து நவராத்திரி நான் வெஜிடேரியன் பிரியாணி அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் அதை நடத்தக்கூடியவங்களையும் அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது என்ன விதமான கலாச்சாரம்? என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றீங்க? அப்ப பியூர் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க எல்லாம் ஒசந்தவங்க, அசைவம் சாப்பிடுறவங்க எல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? எவ்வளவு தவறான முன்னுதாரணம் பாருங்க இது.